Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE Board Class 9 Chapter 1 Number Systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 14 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, operations on real numbers வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Example 14, divide 8 root 15 by 2 root 3. Okay, அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Here 8 square root 15 divided by 2 square root 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 நமக்கு தெரிஞ்ச மாதிரியான டைம்ஸ்ல மாத்திக்கலாம். தட் இஸ் 8 நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா 2 times of 4 ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 2 times of 4 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள இருக்கிற 15 3 times of 5 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐ நோ 15 வந்து 3 times of 5 ன்னு எழுதலாம், 5 times of 3 ன்னு எழுதலாம். நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். அண்ட் டிவைடட் பை இந்த 2 root 13 2 root 3 அப்படியே எழுதியிருக்கேன் இப்போதைக்கு டினாமினேட்டரில். ஓகே, நவ் நியூமரேட்டரில் இருக்கிற 2வையும் டினாமினேட்டரில் இருக்கிற 2வையும் நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி கேன்சல் அவுட் ஆகி என்னோட நியூமரேட்டர் என்னவா ஆகும்? 4 square root of 3 into 5, 3 times of 5 divided by denominatorல square root 3 கிடைக்கும். And according to square root rules, square root of a times b can be written as square root of a times square root of b. So நம்மளோட square root படி நம்ம இந்த மாதிரி பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும் according to multiplication square rootல. ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த இடத்துல இருக்க square root of 3 times of 5 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்னா square root of 3 times square root of 5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஸோ அப்படி எழுதும்போது இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா 4 into square root 3 times of square root 5 divided by denominatorல அந்த square root 3 அப்படியே இருக்கும். இப்போ நியூமரேட்டர்ல இருக்க square root 3யும் denominatorல இருக்க square root 3யும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் அவுட் ஆகி எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 into square root 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Okay, so hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. 6 root 5 2 root 5 ஓட எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோ. உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே CBSE Class 9 Chapter 1ல இருக்கிற Example 15 பத்தி தெரிஞ்சுக்கோ. உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.